அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரா, அன்பு கத்துக் கொடுக்கிற இந்த மார்ச் மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? எஸ் 35:3 என்ன வசனம் வாசிக்கிறோம்? 3 சொல்லுகிறது, கைகளை நிதமை திடப்படுத்துங்கள். சோர்ந்து பிறகு திரும்ப கையை மேல உயர்த்தி ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வானம் திறக்கப்படும், நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்டு இன்னும் பலப்படும் ஒரு கர்த்தர் சொல்ற கைகள் என்ன பண்ணுங்க? திடப்படுத்துங்க. என்ன கைகள்? ஆவிக்குரிய கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கையை உயர்த்தி ஜெபிக்கும் போதெல்லாம் ஜெயம் உனக்கு இறங்கி வர கர்த்தர் சொல்லும். ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏன் கர்த்தரை துதிக்க முடியலனா? மனசுக்குள்ள உள்ளத்துல பெரிய சோர்வு உண்டாயிற்று, விலகினம் உண்டாயிற்று, கஷ்டப்பட்டு நீ வேதனைப்படுறீங்க, ஒழுங்கா சபைக்கு போக முடியல. மோச கை உயர்த்திருக்கும் போது அமெரிக்க தோற்றுப்பட்ட கர்த்தர் சொல்லும். இன்றைக்கு தேவப்பிள்ளையே, கையை நீ உயர்த்தி உயர்த்தி ஜெபிக்க 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 நீ திடமா வாழ்ந்து காடு. திடப்படுத்தப்பட்ட இயேசுவின் நாமத்திலே திடமா இருக்கு. நம்ம கையை உயர்த்தி மணி ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணணும். கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டே வருவார். என்றைக்கு அசைக்கப்படவே மாட்டீர்கள்.